ட்ரைடூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார மீட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நான் வந்து இவர பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இத சொல்லியே ஆகணும். இந்த இன்டர்வியூ ஃபுல்லாவே உங்களுக்கு ஃபன்னாவும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு பெர்சன தான் இப்ப நம்ம மீட் பண்ண போறோம். வேற யாரும் இல்ல. சோ ஃபன் அப்படின்னாலே கண்டிப்பா நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. எஸ், வாட்டர்மெலன் திவாகர தான் இப்ப நம்ம மீட் பண்ண போறோம். மீட் பண்ணி அவருக்கு நடந்ததெல்லாம் என்ன அப்படின்ற அந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். நீங்க பண்றது கிறுக்குத்தனம், அந்த தனம், இந்த தனம் ரொம்ப உண்மையிலே கோவப்பட்டு எந்திரிச்சு போறீங்களா இல்ல ஸ்கிரிப்டடா ஏதாவது மேடம். நான் பண்றாங்களா? ஸ்கிரிப்டுக்கே ஒத்துக்கிற மாட்டேன். பக்கா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மேடம். இருந்தாலும் வந்து கான்ட்ரவர்சிக்கு வரமாட்டான். அப்ப வேணும்னே வெறுப்பேத்துமே டிஆர்பிக்காக உங்களை மிஸ்யூஸ் பண்றாங்கன்றது மக்களுக்கு நல்லாவே தெரியுது மேடம். டபுள் மீனிங்ல அசிங்கமா வந்து கேக்குறப்ப ஒரு படிச்சவங்களுக்கு எப்படி அதை பொறுத்து கூட உட்கார்ந்துருக்க முடியும்? நம்மள நம்புற மக்கள் மத்தியில விளம்பரத்தை திணிக்க கூடாதுன்றதுல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கேன். ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன். ஒண்ணுக்கு பயந்து பயந்து ஒதுக்கி ஒதுக்கி போயிட்டு இருக்கோம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓகே. சோ திவாகர், வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அப்படின்னு சொன்னா இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த அளவுக்கு நீங்க வந்து நிறைய ஃபேமஸ் ஆயிட்டீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நடிக்கணும் அப்படின்ற ஒரு, ஏன்னா மேக்சிமம் நீங்க இருக்கிற ஃபீல்டு வந்து அத பத்தி யோசிக்க மாட்டாங்க. டாக்டர் அந்த வழியில இருக்கீங்க, ஒரு பிசியோதெரபிஸ்டா இருக்கீங்கன்றப்ப இந்த மாதிரி விஷயத்துல வந்து லைக் பண்ண மாட்டாங்க, அதுக்குள்ள வர மாட்டாங்க. பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ரீல்ஸ்குள்ள உண்மைதான் உண்மைதான் மேடம். நான் வந்து வெறும் ரீல்ஸ்ல இல்ல மேடம். 6th 7th அதாவது ஸ்கூல் லைஃப்லயே ஆக்டிங்ல கிங்கா மாறிட்டோம். நான் படிச்ச இன்ஸ்டிடியூஷன் வந்து மதுரை சென்ட் மேரிஸ்னா பெரிய இன்ஸ்டிடியூஷன். ஸ்கூல்ல சீட் கிடைக்கிறதே கஷ்டம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான் மேடம். ஸ்கிரிப்ட் இப்ப என்ன சொல்ல வருது, ஸ்கூல் டே இருக்கும், ஹாஸ்டல் டே இருக்கும், டீச்சர்ஸ் டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே ஸ்கிரிப்ட் அப்பயே கதை எழுதுவாங்க மேடம். ஸ்டாஃப்ஸ் வந்து கிட்டத்தட்ட 50 பக்கம் எழுதி ஒவ்வொருத்தவங்களுக்கும் கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு மேக்கப் போட்டு டக்குன்னு ஸ்டேஜ் ஏற முடியாது. சினிமால அந்த மாதிரி தான் அதுலயும் வாய்ப்பு. உடனே வாய்ப்பு கிடையாது. நான் 6th படிக்கிறப்பலாம் என்னை முரசு தட்டுறவனா ஓரமா நிக்க வச்சாங்க. போக 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 தான் பெரிய வாய்ப்பு கிடைச்சு நம்ம லீட் ரோலா பண்ண ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி அவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல வந்து அதுக்கு டெய்லி பிராக்டிஸ் போவோம். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படம் சினிமாலாம் கிடையாது மேடம். அவங்களே ஒவ்வொன்றுக்கும் ஏத்தாப்புல ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. டீச்சர்ஸ் டேனா அன்னைக்குன்னு கல்ச்சர். அப்போ சினிமால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், நடிக்கிறதுல தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அப்ப எப்படி இந்த ஃபீல்டுக்கு? அதுதான் சொல்ல, நல்லா படிக்கவும் செய்யறேன் மேடம். நான் நல்லா மேடம். நான் மட்டும் இல்ல மேடம், என் கூட படிக்கிற பசங்கள்ல நிறைய பேர் பேச்சு போட்டியில ஃபர்ஸ்டா இருப்பான், டிராமாவிலையும் ஃபர்ஸ்டா வருவான். எனக்காவது ஸ்போர்ட்ஸே கிடைக்காது, ஸ்போர்ட்ஸ்லயும் ஸ்டேட் பிளேயரா இருப்பான். அந்த பிளேயர் கிடையாது. அதான் இறைவன் கொடுத்த வரோம். பயங்கரமா கிளப்பாங்க மேடம். நான் படிச்சதான் கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன். ஒவ்வொருத்தவங்களும் திறமையில. ஆக்சுவலா நான் 5th முடிய வில்லேஜ்ல தான் படிச்சேன். 6th வந்து பெரிய ஸ்கூல்ல உண்மையிலே அப்பா அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த மாதிரி ஸ்கூல்ல சேர்த்து விட்டதுக்கு. சோ அங்க பசங்களை பார்த்து எனக்கு முறுக்கிறது, என்னடா பேச்சு போட்டின்னு பேசுறான். ஒரு பையன் பேசுறான் மேடம், 6th ஸ்டாண்டர்ட். உள்ள போயிட்டேன். எல்லாருக்கும் திறமை இருந்தா பேசுங்கன்னு சோசியல்காரங்க சார் கேக்குறாரு. அதுல ஒரு பையன் பேசுறாரு, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிருந்த வேலைகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லைன்னு அவர் பேசுறாரு. அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு முறுக்கிறது, ஓ இந்த மாதிரி எல்லாம் காம்படிஷன் இருக்கும். நான் 6th போய் தான் ரெகக்னைஸ் பண்றோம். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் அவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்டேன்னு வைங்க. ஸ்பீச் காம்படிஷன் எல்லாம் போய் நம்ம அதுக்கப்புறம் பண்ணி என்னோட சர்டிபிகேட் எல்லாமே ஷேர் பண்ணிருப்பேன் மேடம் இன்ஸ்டால. எதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கோம், என்னென்ன பண்ணிருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்கும், படிப்பும் அங்க பயங்கரமா இருக்கும். நல்லா படிக்கிற பசங்க, நம்ம மதுரை ஒன்று சிட்டிக்குள்ள இருக்கு ஸ்கூலு. சோ படிப்புக்கு பயங்கரமா கொடுப்பாங்க, இந்த மாதிரி கல்ச்சரல்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. அப்படின்றனால நம்ம நல்லா படிப்போம்ல மேடம். டாக்டர் ஆகணும்ன்றது சின்ன வயசுல இருந்து எய்ம். அதுல பிசியோதெரபி தான் போவேன்றது எனக்கே தெரியாது. ஆக்சுவலா பயங்கரமா படிப்பேன் மேடம். பயங்கரமா படிக்கிறப்ப வந்து எம்பிபிஎஸ் எய்ம் பண்ணது. அம்மாவோட தங்கச்சி வந்து எம்பிபிஎஸ், சித்தி மாதிரி டாக்டர் ஆகணும், டாக்டர் படிக்கணும்னே வந்து +1 +2 கொஞ்சம் மார்க் கம்மியாயிருச்சு. ஸோ அப்போ வந்து வேற ஆல்டர்னேட்டா வேற என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்றப்ப இதை செலக்ட் பண்ணி சுவாலஜி சார் செலக்ஷன் பண்ணி, ஸோ அதுவும் நம்மளோட எய்ம் தானே. இப்ப நான் மட்டும் இல்ல, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் வெளி உலகத்துக்கு கடவுள் நம்மளை காமிச்சிருக்காரு. என் கூட என் கிளாஸ்மேட் +2 படிக்கிற பசங்களே மேடம் இதே மாதிரி ஸ்பீச் டிராமா எல்லாம் படிக்கிட்டு பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஃபேம் கிடைக்கல. இது நம்மளுக்கு மேல நான் எல்லா இடத்துலயும் சொல்றது அதுதான், இறைவனோட அனுகிரகமும் வேணும். முழுக்க முழுக்க இறைவனோட அனுகிரகத்தினால தான் நான் வெளியுலக தெரிஞ்ச ஆரம்பிச்சேன். அப்புறம் காலேஜ் போனதுக்கு அப்புறம் கண்ணி பண்றேன் மேடம். மேடம் ஸ்கூல்ல வந்து நாடகம் போட்டி, பேச்சு போட்டி இது பயங்கரமா வைப்பாங்க. காலேஜ்ல அப்படி கிடையாது. ஸ்பீச் தமிழ் எலாக்குவேஷன் வச்சிருப்பாங்க, பேச்சு போட்டியும் அப்புறம் டான்ஸ் தான் இருக்கும். மத்த எதுவும் பெருசெல்லாம் காமிச்சுக்கிற மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி மெடிக்கல் காலேஜ்ல கல்ச்சரல்ஸ் ரொம்ப இருக்காது. பட் என்னோட ஆக்டிவிட்டிஸை பார்த்துட்டு நான் போய் இப்ப பிரின்சிபல்கிட்ட பர்மிஷன் வாங்கி ஸ்கிரிப்ட் உள்ள நடிக்க ஆரம்பிப்பேன் மேடம். நான் அப்பயே கதை எழுதி அப்பயே மாதிரி காலேஜ்லயும் போய் அதை அரங்கேற்றம் பண்ணேன்.
ஆட்டோமேட்டிக்கா இன்டர் காலேஜ் மீட்ல விட்டாங்க, ரோட்டரி கிளப்ல விட்டாங்க, லைன்ஸ் கிளப்ல விட்டாங்க. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து உங்க திறமை எதனாலும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறான்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ அதுல நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் நான் எழுதி போய் பெர்ஃபார்ம் பண்ணி எங்க காலேஜுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்து காலேஜ் லைஃப்லயும் கண்ணி ஆச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லயும் அந்த மோனோ ஆக்டிங் நடிப்பு போட்டுக்கிட்டே இருந்தேன் மேடம். ஒவ்வொரு காம்படிஷன்ல போய் காலேஜ் லைஃப்லயுமே அது பெரிய லெவலா போய் ரோட்டரி கிளப் பிரசிடன்ட் சொல்றாரு எங்க ஸ்டாஃப்ல கூப்பிட்டு, பார்த்தா என்னமோ இருக்காங்க முகத்துல பெரிய ஆளா வருவான் லைஃப்ல, ஸ்பீச்ல இருந்து எல்லாம் நல்லா துடிப்பா இருக்கான்னு சொல்றாங்க. அப்ப காலேஜ் லைஃப் முடியுது. முடிச்ச உடனே எல்லாருக்கும் என்ன மேடம் தோணும், டாக்டர் ஆகணும், கிளினிக் பண்ணணும், சினிமாக்கு வரணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க மேடம். என்ன ரீசன்னா சினிமான்றது வரும் வராம போகலாம், வாய்ப்பு தேடிக்கிட்டே நம்ம உட்காந்துட்டு இருக்க முடியாது மேடம். நம்ம போய் என்ன 4 பேஷன்ஸ் பார்க்கணும், சம்பாதிக்கணும், மைண்ட் நல்லா படிக்க செய்வோம்ல, வெரைட்டியா கேஸ பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், அதுக்கப்புறம் கிளினிக் வரணும். பேஷன்ஸை கேட்ச் பண்றதுதான் கஷ்டம் மேடம். கேட்ச் பண்ணி அவங்கள சரி பண்றது மேடம் ஒரு 2 வருஷம் கழிச்சுதான் நம்ம பண்றதே புரியும் மேடம். ஆரம்பத்திலுமே கிளினிக்கல் ப்ராடக்ட்ஸ்ல சின்ன தப்பு வரும் மேடம். திருப்பி புக் எடுத்து படிப்போம். கிளினிக் நீங்க எங்க வச்சிருக்கீங்க? மதுரையில தான் மேடம். மதுரையில தான். இங்க சென்னையில எங்கேயும்? சென்னையில இல்ல மேடம். சென்னையில சும்மா மேடம் மதுரையை விட்டு, அதுதான் இறைவனோடதுன்னு சொல்றது, மதுரையை விட்டு எங்கேயும் தாண்ட மாட்டோம். என்னன்னா நம்ம கிளினிக் பேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா அடிக்கடி சென்னை வர வேண்டியதா இருக்கு, ஒரு நாள் பிளான் பண்ணி வரும். இப்போ நீங்க மேக்ஸிமம் இங்கே இருக்க மாதிரி இருக்கு. அதுதான் நானே எதிர்பார்க்கல, அந்த மாதிரி டிராவலே பண்ண மாட்டேன் மேடம் உள்ள. ஏன்னா வெளியூர் டிராவல் பண்ணோம்னா ஒரு நாள் டிராவல் பண்ணோம்னா 3 நாள் அஃபெக்ட் ஆகும், அடுத்த நாள் டயர்ட் ஆகும், நம்ம ரெகுலரா கேசஸ் பார்க்க முடியாது. சோ 2 நாள் 3 டேஸ் வேஸ்ட் ஆகும், நான் டிராவலே பண்ண மாட்டேன். அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா பட்டன் போனும் ப்ராக்டிஸ் பண்றப்பயுமே வெறும் பட்டன் போன் தான் யூஸ் பண்றேன். என்ன ரீசனா சோசியல் மீடியா கான்டாக்டே நான் கிடையாது. சோசியல் மீடியான்னு சொல்லும்போது கண்டிப்பா நான் வந்து இன்ஸ்டாகிராம் பத்தி கேட்டேன். என்ன ஆச்சு அந்த பேஜ்? அத சொல்றேன் மேடம், அதுக்கப்புறம் சொல்றேன். 2019 20 முடிய பட்டன் போன் தான், எந்த சோசியல் மீடியாவிலுமே நான் கிடையாது. நானு கிளினிக் பேஷண்ட் வீடு இப்படியே போயிட்டு இருக்கு. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் வேணும், நீங்க வாட்ஸ்அப்ல எக்ஸ்ரே அனுப்புறேன், மெசேஜ் அனுப்புறேன் அப்படின்னாங்க. என்னடா அது வாட்ஸ்அப் கேட்டுக்கிட்டே இருக்காங்களே. நான் 2018 இருந்து சொல்றாங்க. எனக்கு 2020 தான் இந்த ஞானம் வந்து சரி வாங்குவோமே அப்படின்ட்டு 2020 தான் வாட்ஸ்அப் வைக்கிறப்பதான் இன்ஸ்டாலாம் நம்ம போன்ல அப்லோட் பண்றோம். முன்னாடி எல்லாம் ப்ரௌசிங் சென்டர்ல போய் தான் அப்பப்போ பார்த்துட்டு வெளியில வந்துடும். அது எப்பயும் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் என்ன பண்றேன், உள்ளுக்குள்ள அந்த வீடியோ ஆப்ஷன் எல்லாம் பார்த்துட்டு லைட்டா ட்ரீட்மெண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணேன் மேடம். சோ பிசியோதெரபிஸ்ட் டாக்டர்ஸ் மத்தியில நம்ம ரொம்ப பெரிய லெவல் ஃபேமஸ் ஆனோம். அப்ப எப்பில நல்ல ஃபேம் கிடைக்குது. என்கிட்ட ஒரு பொண்ணு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க மேடம். அந்த பொண்ணு என்ன பண்றாங்க, இன்ஸ்டால போடுங்க அப்பதான் உங்களுக்கு ரீச் இன்னும் நல்லா இருக்கும், இதை விட பெரிய லெவல் வருவீங்க பாருங்க, நீங்க போட்டு ஒரு 1 இயர்ல எப்படி வரீங்கன்னு. அதே மாதிரி அதுக்கப்புறம் இன்ஸ்டால போட்டு ரீச் பயங்கரமா, ஏன்னா ஆக்டிங் வீடியோ இன்ஸ்டால மேடம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் தெரியுது. நான் போடுற வீடியோ வந்து ஷேர் அதிகமாகும், எவ்வளவு வியூஸ் மாதிரி ஷேர் போகும், லட்சக்கணக்கில் ஷேர் ஆகும், பயங்கரமா ஆகும் யதார்த்தமா போடுற வீடியோ. அப்ப என்ன ஆச்சுன்னா நல்ல ஒரு ஃபேம் கிடைச்சிச்சு மேடம். வெறும் 10 மாசத்துக்குள்ள அப்படியே என்ன ஆச்சுன்னா 500 யூடியூப் சேனல் இன்டர்வியூ கிராஸ் பண்ணோம். அப்புறம் என்ன சொல்ல வருது, இன்ஸ்டா ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் போட்டோம், அது ஆட்டோமேட்டிக் யூடியூப் சேனல் போயிருச்சு. யூடியூப்ல எல்லாருக்கும் தெரியும், எல்லா பக்கம் ஆடியன்ஸ் நம்மளுக்கு கேட்ச் ஆயிட்டாங்க மேடம். இன்ஸ்டா ஆடியன்ஸ், ஃபேஸ்புக் ஆடியன்ஸ், யூடியூப் ஆடியன்ஸ், அப்படியே டிவி சேனல் போய் டிவி சேனல் ஆடியன்ஸ், ட்விட்டர் ஆடியன்ஸ். ட்விட்டர்ல எனக்கு அக்கௌண்ட் இல்ல, ஆனா நம்ம நியூஸ் ஃபுல்லா எல்லா பக்கம் பரவிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஃபாரின்ல டிக்டாக்ல நம்ம பேர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அங்கேயுமே ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க. நம்ம பேர்ல ஓபன் பண்ணி நிறைய மானிட்டைசேஷன் ஆகி படம்லாம் வந்துட்டு இருக்காங்க. எனக்கு அது தெரியாது. நிறைய பேர் சொல்றாங்க ஃபாரின்ல டிக்டாக்ல உங்க பேர்ல அக்கௌண்ட் ஓபன் ஆகி நிறைய வீடியோஸ் போட்டு மானிட்டைசேஷன் ஆயிருக்குன்றாங்க. இப்ப இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல மேடம் இப்ப 2-3 நாள் தான் அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கோம். யாரோ ஒரு ஆளு பேர ஒரு ஆர்கனைசேஷன் பேரை மிஸ்யூஸ் பண்ணி ரிப்போர்ட் அடிச்சு, ஓகேங்களா, ரிப்போர்ட் அடிச்சு ஏதோ சம்திங் மெட்டா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போய் அசஸ் பண்ணாது. சம்டைம் ரிப்போர்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக் அப்சர்வ் பண்ணி உள்ள போகும். சோ அது ரெக்கவர் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு மேடம். அதை ஃபேக்கா வந்து ஒரு நபர் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஆர்கனைசேஷன் தான் பண்ணிருப்பாங்க, வேணா அவங்க கிட்ட நான் அப்பாலஜி வச்சேன். பட் அந்த ஆர்கனைசேஷன் அந்த ரிப்போர்ட் பண்ணல, அது மட்டும் கன்ஃபர்மேஷனா தெரியுது. சோ உங்க அக்கௌண்ட் ரெக்கவர் பண்ணி கொடுக்க பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேங் வந்து ஃபேக்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க, 500 சேனலுக்கு மேல வந்து நான் இன்டர்வியூஸ் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. 500 சேனலுக்கு மேல கொடுத்திருக்கீங்க. பட் மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே நெகட்டிவா போர்ட்ரேட் பண்ணி. இல்ல மேடம், நீங்க லேட்டஸ்ட் இன்டர்வியூ பாத்துருப்பீங்க, பழைய இன்டர்வியூ எல்லாம் அப்படியே போயிருச்சு மேடம். இப்போ வந்து பழைய இன்டர்வியூஸ்மே பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு மாதிரி ஜோக்கர் மாதிரி எல்லாம் போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. சோ அதெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? அது தப்புதான். இல்ல மேடம், ஆரம்ப கட்டத்துல அவங்களுக்கு வந்து நம்மளை பத்தி தெரியாது. இப்ப லேட்டஸ்டா தான் நான் கோவப்பட்டு எந்திரிச்சு போறேன். என்ன ரீசனா, ஆரம்ப கட்டத்துல நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியாது மேடம். உண்மையிலே கோவப்பட்டு எந்திரிச்சு போறீங்களா இல்ல ஸ்கிரிப்டடா? மேடம் நான் ஸ்கிரிப்டுக்கு ஒத்துக்கிற மாட்டேன், பக்கா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மேடம்.
ஓகே. அதனாலதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கிரிப்டுக்காக தான் எனக்கு ஆரம்பத்திலேயே கேட்டாங்க. ஆ. சார் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இன்டர்வியூ இருக்கு, ஓகே. நீங்க கோவப்படுற மாதிரி எந்திரிச்சு போங்க, நாங்க எடுத்து போறோம்னா எத்தனை சேனல்றீங்க ம். சார், கான்ட்ரோவர்சியை கிரியேட் பண்ணுவோம் நாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணி வந்தேன், அப்படி பண்ண மாட்டேன். இல்ல உங்களுக்கு மறுபக்கம் இருக்கு, சோகம் இருக்கிற மாதிரி பண்ணுங்க, அழுகிற மாதிரி அழுகுன்னா நிறைய பேர் கேட்பாங்க. நான் அதெல்லாம் ஒத்துக்கிறவே இல்லை, ஒரு சேனல் கூட இல்ல. ஆரம்பத்திலேயே கேட்டாங்க. அப்ப என்ன ஆகுன்னா, உங்களுக்கு இந்த ஆளு வந்து கான்ட்ரோவர்சிக்கு வரமாட்டான், அப்ப ஓகே. வேணும்னே விருப்பத்துவமே. ஆனா இப்போ திவாகர் அப்படின்னாலே ஃபுல்லாவே கான்ட்ரோவர்சியா தானே மேடம் பேரு இருக்கு. கான்ட்ரோவர்சியா நம்ம என்ன மேடம் தப்பு பண்ணோம்? ஒரு படிச்சவங்களை உட்கார வச்சு ம். ஒரு டாக்டரா மேடம் நாங்க மரியாதையிலேயே இருந்து பழகிட்டோம். ம். சினி ஃபீல்ட்ல வந்தோம்னு ஒரு காரணத்துக்காக நீங்க பண்றது கிறுக்குத்தனம், அந்த தனம், இந்த தனம், ரொம்ப கடுமையான வார்த்தைகளை வார்த்தைகளால யூஸ் பேசுறப்ப பண்றாங்க. யாருக்கு தான் மேடம் கோவம் வராது? ஓகே. அது இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு இதுல மேடம். இப்ப உங்க ஃபேமிலி வந்து எப்படி வந்து உங்ககிட்ட சொல்றாங்க? எப்படி இது வேணான்னு இல்ல அவங்களுக்கு சொல்லிருக்காங்களா? தெரியும் அவங்க எப்படி சப்போர்ட் மேடம், பண்றாங்க? பப்ளிக் சப்போர்ட் இருக்குல்ல, அவங்களுக்கே தெரியுதுல வீம்புக்கு பண்றாங்கன்றது தெரியுது. சரி, இப்ப நீங்க பப்ளிக் சப்போர்ட்ன்னு சொல்றீங்க. பட் பப்ளிக்ல நீங்க போறப்ப அவங்க உங்கள பார்த்து எப்படி ரியாக்ட் பண்றாங்க? உங்ககிட்ட பப்ளிக் எப்படி நல்லா பேசுறாங்க? நல்லாவே தெரியுது மேடம் பப்ளிக்கு. இல்ல பப்ளிக் தெரியுது. பட் எப்படி இல்ல ரியாக்ட் இல்ல நல்லா பண்றாங்க? நெகட்டிவா உங்கள்ட்ட பேசுறாங்களா? இல்ல 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 பாசிட்டிவா வந்து இல்ல பேசுறாங்களா? மேடம், எல்லாம் வந்து சந்தோஷமா வந்து செல்ஃபி எடுத்துட்டு போறாங்க. ம். இப்ப வர்றப்ப கூட ஃபுல்லா செல்ஃபி தான். செல்ஃபி டீசெண்டா வந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அவங்க சொல்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியுது மேடம். சார் தம்ப்நெயில்ல தப்பா வைக்கிறாங்கன்னா உள்ளுக்குள்ள பண்றாங்க. கொஞ்ச நாள் இன்டர்வியூஸ் ஃபுல்லா அவாய்ட் பண்ணுங்க. நீங்க கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம வாய்க்குனாங்கன்னா நீங்க வராதீங்கன்னா தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஓகே. அவங்களுக்கே தெரியுது அது. கண்டிப்பா வந்து அவங்க டிஆர்பிக்காக உங்களை மிஸ்யூஸ் பண்றாங்கன்றது மக்களுக்கு நல்லாவே தெரியுது மேடம். ஓகே. சோ கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இன்டர்வியூஸ் நீங்க வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவீங்க அப்படின்னு தான் வந்து எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. மேபி நாங்களும் அப்படிதான் யோசிச்சோம். என்ன அப்படின்னா, ஏன்னா எங்க போனாலும் தொடர்ந்து வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ம், ஓகே, குடுப்பீங்களா, குடுக்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு டவுட்டோட தான் உங்கள்ட்ட ஆக்சுவலி நாங்க ம், பேசினோம். பட் நீங்க வந்து ஒரு எல்லாத்துக்குமே ஒரு கட்ஸ் வேணும்ல, ஒரு ஒரு தைரியம் இருக்கணும். ஓகே, எதுனாலும் நான் பண்றேன். இவ்ளோ பிரச்சனைய தாண்டி வந்துட்டேன். இல்ல இதுக்கப்புறம் நான் குடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து நீங்க சொல்ல, இல்ல நான் குடுக்குறேன், நல்லவங்களுக்கு பண்றேன். அதாவது கெட்டவங்க பண்ற தப்புக்காக நிறைய நல்லவங்களையும் அவாய்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் மேடம். ஓகே. இன்டர்வியூ நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். ம். நம்ம ஒன்றும் தப்பு பேசல, தப்பா எதுவும் பண்ணல. ம். மக்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கறது அதையும் ஆசைப்படுறாங்க, என்னடா இன்டர்வியூ வரணும் அப்படின்ட்டு. ம். அது சிலர் தான், எல்லாரும் அப்படி இல்லை மேடம். நேத்து ஒரு 3 சேனல் இன்டர்வியூ பண்ணேன், ம். ரொம்ப டீசெண்டா பண்ணாங்க. ஓகே. டீசெண்டா பண்ணாங்க மீன்ஸ் இந்த தேவையில்லாத விஷயங்கள் அது பண்ணவே இல்லை. ம். இன்னைக்கு நீங்க எடுக்கிற அந்த மாதிரி ஒரு சிலர் பண்ற தப்புனால ஒரு சிலருக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது இல்லையா? ஓகே. அதனால செலக்ட் பண்ணிட்டு ரொம்ப தப்பானவங்க இன்னும் நிறைய பேர் மேடம் வேணும்னே டபுள் மீனிங்ல நம்மள பேசிட்டு மேடம் நிறைய பேசுறாங்க. விஷயம் இருக்கு மேடம். ஏன்னா கேமரா அசஸ்லாம் அவங்க கிட்ட இருக்கு. ம். உட்கார வச்சு நம்மள அசிங்க அசிங்கமா கொஸ்டின் கேட்டு டபுள் ம். மீனிங்ல பண்ணி கோவப்பட்டு எந்திரிக்க வச்சு ஆமா. லிஃப்ட்ல போறப்ப லிஃப்ட் கதவை பிடிச்சு வச்சு வெளியில வச்சு, ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லாம் தப்புகள் நடக்குது மேடம். ம். அதெல்லாம் வந்து தப்பு தானே. உங்களுக்கு டபுள் மீனிங்ல அசிங்கமா வந்து கேக்குறப்ப ஆமா. ஒரு படிச்சவங்களுக்கு எப்படி அதை பொறுத்துக்கிட்டு உட்காந்துருக்க முடியும்? ம். எந்திரிச்சு போக தான் ட்ரை பண்ணுவாங்க. ஓகே. ஓகேங்களா, அந்த மாதிரிலாம் பண்றாங்க மேடம். ம். எந்திரிச்சு போறப்ப வந்து வெளியில வந்து லிஃப்ட்ல ஏறுறது வந்து வீடியோ எடுக்கிறது, படியில கீழே வந்து வீடியோ எடுக்கிறது, அதெல்லாம் அவங்களுக்கு ஆக்சுவலி வியூஸ் அந்த ஒரு போட்டு போட்டு கான்ட்ரோவர்சி கிரியேட் இதெல்லாம் பண்ணணும். பெரிய தப்பு மேடம். அதெல்லாம் அவங்களுக்கு யூடியூப் அப்படின்னா என்னன்னா அவங்களோட விஷயங்களை மட்டும்தான் சொல்லணும். ஓகே. அடுத்தவங்களை கூட்டு போயிட்டு ஆக்சுவலா நிறைய லீகல் டீம் என்ன சொல்றாங்கன்னா, உங்க மேல நான் தான் சரி விட்டு தொலைங்க, சம்பாதிக்கிறான்னு போய் தொலைட்டோம், இனிமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம். ப்ரமோஷன்ஸ் பண்ணலாமே, ஏன் பண்ணாம ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்க? இப்படித்தான் மேடம். நம்மள நம்புற மக்கள் மத்தியில விளம்பரத்தை திணிக்க கூடாதுன்றதுல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஓகே. ஒண்ணும் இல்ல, இப்ப நம்மளே பிசியோதெரபிஸ்ட் டாக்டரா இருக்கும், சில பேர் வருவாங்க மேடம் ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்து, ம். ஒரு மாத்திரையில 30 கீரை கட்டு இருக்கு, ம். இந்த மாதிரி ப்ராடக்ட் இது அப்படி 10 மாத்திரை சொல்லுங்கன்னு இருக்கு. இல்ல சொல்லுவாங்க. இல்ல 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 அவங்க வந்து சொல்லுவாங்க, இதை நீங்க ப்ராடக்ட்டை வித்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் இருக்குன்னா நான் அனுப்பிச்சு விட்டுருவேன். ஓகே. எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஃபீஸ் கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்க பேஷண்ட்ஸ். ஓகே. அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி பிசினஸா போய் இதை திணிச்சோம்னா ரொம்ப அநாகரிகமா இருக்கும் மேடம். இப்ப நானே ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கேன்னா டக்குன்னு அவர் வந்து ஒரு எல்ஐசியோ ஒரு இதுவோ ஒரு பாலிசி. ப்ராடக்ட் பத்தி விட்டாம எரிச்சல் அடையவும் மாட்டோமா? ஆமா. அப்ப என்ன நினைப்போம்னா, என்னடா இவங்க பிசினஸையும் நம்ம கிட்ட திணிக்க பாக்குறாங்களே, ம். அப்படிதான் தோணும். அந்த மாதிரிதான் இதையும் நினைக்கிறேன் மேடம். அப்பாவி மக்கள் கிட்ட அவங்க டெவலப் பண்ணிக்கிறோம், நம்ம போய் எந்த வித விளம்பரங்களையும் திணிக்க கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கேன். சில விஷயங்கள் தெரிஞ்ச பசங்க வந்து அந்த கடையில இருந்து பேசுங்க, எங்க அதை பத்தி பேசி போடுங்க, வீடியோ போடுவாங்க, தம்பி ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன்னு ஒண்ணுக்கு பயந்து ஒதுக்கி போயிட்டு இருக்கோம் மேடம். ஓகே. நாட் ஓன்லி ப்ரொமோஷன், எல்லாத்துலயுமே பாருங்க, நம்ம வீடியோ நல்ல ஆக்டிங் வீடியோ போடுறோம், டீசெண்டா போடுறோம், நல்ல விஷயங்களை எடுத்து பேசுறோம். ஓகேங்களா, லேட்டஸ்டா ஒரு சின்னத்திரை நடிகை எல்லாம் மேடம் எல்லாருமே தப்பா புரொபகண்டா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ம். என்னமோ ஊர்ல உலகத்துல உள்ளவங்க எல்லாம் நல்லவங்க மாதிரி, அந்த பொண்ணு ஏதோ கெட்டவங்க மாதிரி. டக்குன்னு ஒரு ஸ்பீச் கொடுத்தேன், அப்படியே அந்த பொண்ணுக்கு அப்படியே பாசிட்டிவா மாறிச்சு. அப்பா அவங்க போட்டாவை போடாதீங்க,
பேரை போடாதீங்க. நான் போடுறப்பயுமே போட்டோ பேரு எதுவுமே போடவே இல்லை. ஜென்ரலா தான் டாக் கொடுத்தேன். தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டாங்க. நம்ம வீட்டுல யாராவது ஒரு ஆளோ, நம்ம பிள்ளையோ, நம்ம சிஸ்டரோ தப்பு பண்ணா நம்ம அதை மறைக்கத்தான் பார்ப்போம். சோ பொது வெளியில அந்த பொண்ணு உண்மையிலே இது நடந்தது மேடம். என்ன இன்டர்வியூ எடுத்துட்டு திருப்பி அந்த பொண்ணை போட்டோ போட்டு எனக்கு கொலாப் கேட்டாங்க. நான் அக்செப்ட் பண்ணல கொலாப். அவங்க போட்டோ ரிமூவ் பண்ணிட்டு நீங்க கொடுங்க, நான் லாக்ஸ் பண்றேன், நான் அக்செப்ட் பண்றேன்னு சொல்றேன். ஏன்னா அதுதான் உண்மை மேடம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அதுக்காக நான் தஞ்சாவூர் போனப்போ ஒருத்தர் திருவள்ளுவர் சிலையவே பரிசா கொண்டு வந்தாரு மேடம். என்ன ரீசன் அப்படின்னு நான் கேட்டேன். சார் இல்ல சார், அது ஒரு பொண்ணுக்காக நீங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணீங்க, அது எல்லா பக்கமும் நல்ல ரீச் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே பாசிட்டிவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். ஒரு ஆள் ஒரு விஷயத்தை பத்தி எடுத்து சொல்லணும், உடனே அந்த பொண்ணை பத்தி தப்பா இருக்கிற எல்லா சேனலும் மீடியாவும் அப்படி ஒன்னொன்னே நம்ம கரெக்டா வந்துகிட்டு இருக்கோம் மேடம். மக்கள் மத்தியில நல்ல பேர் இருக்கு. நிறைய ட்ரீட்மெண்ட் வீடியோஸ் போடுறோம், அது மெடிக்கல் சம்பந்தப்பட்டதும் போடுறோம். ஓகேங்களா? சோ ட்ரீட்மெண்ட் வீடியோஸும் போடுறோம். இதுல எல்லாம் என்ன மேடம் கெட்ட பேரு? நம்ம ஒர்க் பண்றோம். நடிக்கிறதுன்றது மேடம் எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும் மேடம்.